ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். நான் வந்துட்டு வீடியோ நேற்றே போடலான்னு நினச்சேன். நான் வந்துட்டு செல்லில் நேற்று ஒர்க் ஆகலை, அதனால தான் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம கிராஃப்ட்குள்ளே போகலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த வடை போண்டாலாம் பொரிப்போம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு அரித்தட்டுன்னு சொல்லுவோம்ல, அது பிஞ்ச வச்சு அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணாடி வளையல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் நூல் எடுத்திருக்கேன், மெஷின் நூல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட வேறு எந்த நூல் இருந்தாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த நூலை வந்துட்டு ரெண்டாக மடிச்சுட்டு வந்துட்டு நான் 9 சென்டிமீட்டருக்கு அந்த நூலை கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நூல் 9 சென்டிமீட்டர் கட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நூல் 11 சென்டிமீட்டர், அதுக்கடுத்த நூல் 13 சென்டிமீட்டர், அதுக்கடுத்த நூல் 15 சென்டிமீட்டர், இது மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லைனா 3 சென்டிமீட்டர் வந்துட்டு அதிகமாக நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு ரொம்ப தின்னான நூலாக இருந்ததுன்னா அது ரெட்டையாக போட்டுக்கோங்க, திக்காக இருந்ததுன்னா ஒத்தையாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்புறம் நான் வந்துட்டு அந்த வளையலெல்லாம் ஒவ்வொன்றா இந்த நூலில் வச்சு கோர்த்துக்கிறேன். நம்ம ரெண்டாக மடித்ததுனால அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எண்டில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி ஷேப் ஆகிருக்கு இல்லையா, அந்த ரவுண்டுக்குள்ளே அந்த இன்னொரு எண்டை வந்துட்டு நான் விட்டு எடுத்துக்கிறேன். விட்டு எடுத்துட்டோம்னா அதுவே வந்துட்டு ஒரு செக்யூரான நாட் மாதிரி தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி நான் வந்துட்டு ஒவ்வொரு வளையலையும் அது மாதிரி கோர்த்து எடுத்துக்கிறேன். நான் மொத்தம் 12 வளையல் எடுத்திருக்கேன். 12 வளையலையும் நான் அது மாதிரி நூல் வச்சு கோர்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அந்த சலடியில் மொத்தம் 6 கம்பி இருக்குமா, அந்த 6 கம்பி நேரம் 6 வளையல், அதுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் வந்துட்டு ஒரு வளையல் அப்படின்ற மாதிரி நான் 12 வளையல் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நான் அந்த கம்பிக்கிட்ட ஒரு வளையலை கட்டிக்கிறேன். அதுதான் இருக்கிறதுலே சின்ன சைஸு, அதனால் அதை ஃபஸ்ட்டு கட்டிக்கிறேன். இந்த கம்பிக்கிட்ட ஒரு வளையல் கட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்துட்டு அதுக்கு பக்கத்தாண்டி இருக்கிற அந்த நடுவில் கட்டணும். அதுக்கப்புறம் அடுத்த கம்பிக்கிட்ட, அதுக்கப்புறம் அடுத்த 2 கம்பிக்கு இடையில் இருக்கிற ஸ்பேஸில் இது மாதிரி வந்துட்டு நம்ம கட்டிக்கணும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி கட்டிட்டீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு சென்ட்ரலில் இழுத்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டீலில் வந்துட்டு இழுத்து விட்டுக்கலாம். நம்ம இந்த நூல் வந்துட்டு ஈஸியாக இழுக்கிறதுக்கு வந்துடும். நான் இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கம்பிக்கிட்ட ஒரு பேங்கிள் கட்டினதுக்கப்புறம் சென்ட்ரலில் ஒரு பேங்கிள் கட்டியிருக்குன்னா அதுக்கு அடுத்த கம்பிக்கிட்ட இன்னொரு பேங்கிள் கட்டிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 பேங்கிள்ஸ் தேவைப்படும். 12 இடத்துலையும் வந்துட்டு நம்ம கட்டி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு இது மாதிரி எல்லா பேங்கிள்ஸையும் கட்டி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நான் நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர் வந்துட்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளூவையும் தண்ணியும் சமப்பங்கு எடுத்துகிட்டு அதை வச்சு நான் நியூஸ் பேப்பர் வந்துட்டு அது மேலே ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒட்டும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைட்லலாம் வச்சு ஃபஸ்ட்டு கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க, அதுக்கப்புறம் மேலே ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் 2 இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் வந்துட்டு அது நல்லா ஒட்டும். இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஒட்ட மாட்டேங்குது. அதனால் மேலேயும் கீழேயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் மேலே ஒட்டினதுக்கப்புறம் உள்ளேயும் வந்துட்டு நான் நியூஸ் பேப்பர் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன். ஜெஸ்ஸோன்றது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதுக்கப்புறம் க்ளூ, அதுக்கப்புறம் தண்ணி, 3ஐயும் வந்துட்டு சமப்பங்கு எடுத்துக்கிறது தான் ஜெஸ்ஸோ. அது 3ஐயும் சமப்பங்கு கலக்கி நான் இதில் வந்துட்டு ஒரு கோட் கொடுத்துக்கிறேன். நான் மேலேயும் உள்ளேயும் 2 பக்கமுமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கம்பி சொல்லியிருந்தேன் இல்லையா, மொத்தம் 6 ஸ்பேஸ் இருக்கும். அந்த கம்பியே 6 ஸ்பேஸாக பிரிச்சிருக்கும். அந்த 6 ஸ்பேஸ்லேயும் நான் ஒவ்வொரு கலர் அப்படின்ற மாதிரி நான் அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லோ, ரெட், க்ரீன், ப்ளூ, அப்புறம் நான் ப்ரௌன் கலரையும் அடித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒயிட் கலர் வச்சு அதில் எல்லாத்துலேயுமே டிசைன் போட போகிறேன். இப்போ ஆரஞ்சு கலரில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பைரலாக டிசைன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பைரலை வச்சு வந்துட்டு நான் ஃபுல்லாகவே இந்த ஆரஞ்சு கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோ கலரில் இது மாதிரி பூ டிசைன் ஒன்று வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். பூ டிசைன் வந்துட்டு அதை டிசைன் வச்சுட்டே நான் ஃபுல்லாக இந்த எல்லோ கலரையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே தொடர்ந்து டிசைனை போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர்லேயும் இது மாதிரி பெட்டல் ஷேப் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி மிச்ச கலர் இருக்கிற கலர்லேயும் ஒயிட் கலரில் ஏதாவது ஒரு டிசைன் போட்டு நான் முடிச்சதுக்கப்புறம் சைடெலாம் பார்க்குறக்கு அசிங்கமாக இருந்தது, அங்கே வந்துட்டு ஒயிட் லேஸ் ஒட்டியிருக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் த்ரெட்டில் பீட்ஸ் கோர்த்து அது நடுவில் வச்சு நான் கட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிருந்து. இந்த கிராஃப்ட்லேயே எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா மேலே பெயிண்ட் பண்ணது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதை ஆர்ட்டிங் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சவுண்டு வரும். அது கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதாவது ஜன்னல் பக்கத்தாண்டி காற்று வீசுறதுக்கு பக்கத்தாண்டி வந்துட்டு நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா
அதுதான் இந்த சத்தம் கேட்டிங்களா, அருமையாக இருந்ததில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாம் வீட்டில் ஜாக்கிரதையாக இருங்க. And we love to create crafts.